வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் அடுத்த இஸ்ரேலிய ஏவுகணை பாயும் போது அது ஈரானின் அணு ஆலை ஒன்றின் மீது பாயும் என்று மிக தெளிவான சிக்னலை இஸ்ரேல் ஈரானுக்கு கொடுத்துள்ளது என்று இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அதை ஈரானும் நன்றாக புரிந்து கொண்டுள்ளது என்பதை ஈரானின் விமான தளம் மீது நடத்தப்பட்டு இஸ்ரேலிய தாக்குதலின் பின் ஈரானின் நடவடிக்கைகளை காட்டுகின்றன என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஈரானிய அயத்துல்லா ஆட்சி இஸ்ரேலை நேரடியாக அதன் சொந்த நாட்டில் இருந்து தாக்கியது. நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டன. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தமது ஆதரவு இயக்கங்கள் மூலம் வழக்கமான ஈரானிய ராணுவ செயல்பாட்டு முறையிலிருந்து குறிப்பிடத்தக்க விலகல். அது டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் என்று ஈரானிய தலைவர்கள் கூறினாலும் இந்த அணுகுமுறை மாற்றத்திற்கான காரணங்கள் அவை தோன்றுவதை விட மிகவும் சிக்கலானவை. தெளிவாக இஸ்ரேலிய பதிலடி இப்படி இருக்கும் என்று அயத்துல்லா அலி கமேனி எதிர்பார்த்திருக்க முடியாது. முதலில் இஸ்ரேல் மீது ஈரானிய தாக்குதலுக்கு எதிராக ஒரு உலகளாவிய பாதுகாப்பு கூட்டணி செயல்பட்டு தாக்குதலை முறியடிக்கும் என்பது ஈரானுக்கு முதலாவது பின்னடைவு. நம்மால் தனியாக வருகிறார், நீங்கள் கூட்டமாக வருகிறீர்கள் என்று மசாலா சினிமா வசந்தத்துக்கு மேல் சிந்திக்க முடியாமல் விசில் அடிப்பவர்களுக்கு உலக நாடுகள் ஏன் கூட்டணி சேருகின்றன, ஏன் நேட்டோ உருவாகியது, ஏன் குவாட் உருவாகியது, அவர்களது சொந்த நாடு ஏன் ஏதோ ஒரு கூட்டணியில் உள்ளது என்பதெல்லாம் புரிய குறைந்தபட்சம் அடுத்த 3 தலைமுறைகள் கால அவகாசம் தேவை. ஈரானை மிரட்டிய கூட்டணியில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜோர்டான் மற்றும் பிற அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றன. இந்த நாடுகள் ஈரானின் முன்னோடியில்லாத தாக்குதலை திறம்பட முறியடித்தன. இது ஈரானை அவமானப்படுத்தியது. ராஜதந்திர பரிபாஷையில் ஒரு நாட்டுக்கு ஒரு எதிரி நாடு இருக்கலாம், எதிரி கூட்டணி இருக்கக்கூடாது, இருந்தால் அவமானம். ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. ஈரானிய ஆதரவாளர்கள் ஊசி போட்டீர்களா, எங்களுக்கு நோகவே இல்லை என்கிறார்கள். அடிப்படை அறிவுள்ள எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், வெளியே சொல்ல மாட்டார்கள். இஸ்ரேலிய தாக்குதல் ஈரானின் தற்காப்பு திறன்களுக்கு எதிராக அதன் தாக்குதல் அமைப்புகளில் உள்ளார்ந்த பலவீனங்களை அம்பலப்படுத்தியது. ஈரானின் திறன்களுடன் ஒப்பிடும்போது இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு உச்சத்தில் உள்ளது. அது பல தசாப்தங்களாக கட்டப்பட்டது. கூட்டணி 99% அச்சுறுத்தல்களை இடைமறித்தது. இஸ்ரேல் அவற்றில் பெரும்பாலானவற்றை இடைமறித்தது. சில அச்சுறுத்தல்கள் இஸ்ரேலிய விமான தளம் ஒன்றில் சிறிய சேதத்தை ஏற்படுத்தியது. அதையே நீங்கள் ஈரானிய அல்லது ஹமாஸ் ஆதரவு ஊடகங்களில் பார்த்தால் விமான தளமே அழிக்கப்பட்டது என்று கூறியிருப்பார்கள். அது அவர்களுக்கு சந்தோஷம், அவர்களது சந்தோஷத்தை நாம் கெடுப்பானேன். இஸ்ரேலிய பதிலடி உடனடி ஆனால் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தாக்குதலின் வெற்றியை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. மாறாக அழிவை ஏற்படுத்தும் ஈரானின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இதற்கு முன் நாம் வெளியிட்ட காணொலியில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தொழிற்சாலைகள், ஈரானிய உள்கட்டமைப்பு வசதிகள், எண்ணெய் எரிவாயு குழாய் இணைப்புகள் அல்லது அணுசக்தி திட்டம் போன்றவற்றை தாக்கப்படலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த தாக்குதல் இஸ்ரேலிய திறன்களை பற்றிய செய்தியை அனுப்பலாம் அல்லது ஈரானிய ஆட்சி அல்லது அரசாங்கத்தின் அடையாள சின்னத்தை சிதைப்பதை இலக்காக கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டோம். ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடியின் தன்மை, அளவு மற்றும் நேரம் ஆகியவற்றை இஸ்ரேல் சுயாதீனமாக முடிவு செய்து அதை நிறைவேற்றியது என்று வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் தனது நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்காவிடம் தெரிவித்தது. ஆனால் அதன் அமைதியையோ பங்கேற்பையோ நாடவில்லை என்று இப்போது தெரிய வருகிறது. இஸ்ரேலிய பதிலடியில் ஈரானிய பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் உள்ள முக்கிய கூறுகள் அடங்குவது முக்கியமானது. முக்கியமாக ரஷ்ய S-300 பேட்டரியின் தீ கட்டுப்பாட்டு ரேடார் இலக்கு வைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய S-300 ஈரானின் அணுசக்தி வசதிகள் மற்றும் பிற மூலோபாய தளங்களை பாதுகாக்க ரஷ்யா வழங்கிய அமைப்புகளின் உச்சமாக கருதப்படுகிறது. இது மற்ற ரேடார் அமைப்புகளையும் உள்ளடக்கியது. இந்த தாக்குதல் ஒரு அதிநவீன இஸ்ரேலிய டச்சுடன் இருந்தாலும் கண்ணுக்கு ஒரு கண் தாக்குதலுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஈரானுக்குள் தாக்கக்கூடாது என்று அமெரிக்காவின் அழுத்தம் இருந்த போதும் இஸ்ரேல் பதிலடி கொடுக்க பின்னும் அமெரிக்கா பாதுகாப்பு உதவியை வழங்கியது என்பது முக்கியம். இஸ்ரேலின் நேரடியான பதிலடியை அங்கீகரிக்க அமெரிக்கா தயக்கம் காட்டினாலும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளில் அவர்கள் தலையிடவில்லை என்பதை இது காட்டுகிறது. ஈரான் இஸ்ரேலிய விமானப்படை தளத்தை குறிவைத்தது. இஸ்ரேல் ஈரானிய விமானப்படை தளத்தை குறிவைத்தது. ஈரானிய தாக்குதலில் இஸ்ரேலிய தளத்திற்கு சிறிய சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய S-300 பேட்டரியின் தீ கட்டுப்பாட்டு ரேடாரை அளித்தது. இந்த தாக்குதல் ஈரானியர்கள் மற்றும் ரஷ்யர்களுக்கு அவர்களின் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்க முடியாதவை என்ற கோட்பாட்டை தவறு என்று காட்டியது. உக்ரைன் போரில் ரஷ்யா தமது S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களையே இழந்தது. இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி நிலையங்களையோ அல்லது அவற்றின் உள்கட்டமைப்பையோ குறிவைக்கவில்லை என்றாலும் தாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் ஆலை மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சேமிப்பு தளம் உட்பட அணுசக்தி நிலையங்களுக்கு அருகில் இருந்தன. இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது: உங்கள் பாதுகாப்பு ஊடுருவக்கூடியது. அடுத்த முறை இலக்கு உங்கள் அணுசக்தி உள்கட்டமைப்பாக இருக்கலாம்.